கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நாட்களிலே செய்திகளை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானித்து வருகிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நுழைந்திருக்கிறோம். அதில் உள்ள சில வசனங்களை நாம் பார்த்து படித்து வருகிறோம். இன்றைய நாட்களிலே பேதுருவின் பிரசங்கம் அப்போஸ் 2ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறதே மிக நீளமான ஆழமான பிரசங்கம். அதில் உள்ள சில அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக யோவேல் தீர்க்க தரிசனத்தை பற்றி அவன் விளக்குவது, 2ஆவதாக ஆண்டவருடைய நாமத்திலே கிடைக்கப்பெறும் ரட்சிப்பை பற்றி கூறுவது, 3ஆவதாக ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவராயிற்றே அவருடைய அற்புத அடையாளங்களை பற்றிய தன்மைகள், உண்மைகள், நன்மைகள் இவற்றை குறித்த காரியங்களை அறிவித்தது. இப்பேற்பட்ட காரியங்களை இதுவரை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சிலுவையின் மரணத்தை பற்றி பேதுரு கூறுவதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவருடைய சிலுவையின் மரணம், அதற்குரிய சில வசனங்களை முதலாவதாக வாசித்து விடுவோமே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:21 முதல் 23 வரை வாசிக்கிறேன். வேதத்தை திறந்து நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 2:21 முதல். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருக்கு அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று வாசிக்கிறோம். கொலை செய்யப்பட்ட இயேசு, மரித்த இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஆண்டவருடைய மரணம் என்பது தேவன் நியமித்தது. அவர் மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தார் என்று வேதத்தின் பல வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. நம்முடைய ஆத்துமாக்களை அவர் மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்றும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வேதனையின் சித்திரம், அவருடைய மரணத்தின் அழகு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. அழகு, ஆமாம், நம்மை மீட்பதற்காக அவர் தம்மையை தத்தம் செய்தது. என்னதான் பாடுகள், வேதனைகள், அகோர பாடுகள் அவர் பட்டாலும் அவையெல்லாம் நம்மை அழகுபடுத்துவதற்காகத்தானே, நம்மை செல்ல பிள்ளைகளாக அங்கீகரிப்பதற்காகத்தானே. எனவே நன்றியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி இந்த நாளின் செய்தியை நாம் சிந்திக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். சரியா?
ஆண்டவருடைய மரணத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவதாக அது வலிய நிறைவேற்றிய மரணம். தாமாக வலிய ஆண்டவர் பிடிபடுவதற்கும் அறையப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் பாருங்கள், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 நான் வாசிக்கும் பொழுது எப்படி அவர் தம்மை வலிய மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் 10:17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு, நல்லா தெரிந்தாண்டவருக்கு, மீண்டும் இந்த ஜீவனை அடைந்து கொள்வேன், இப்பொழுது கொடுக்கிறேன், பிறகு பெற்றுக்கொள்வேன், மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால், அவரை பிடிக்கல, அவர் கொடுக்கிறார், பிடிபட தம்மை ஒப்பு கொடுக்கிறார். மீண்டும் அந்த வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். பிதா குமாரனிலே அன்பாயிருப்பதற்கு காரணம் என்ன? இயேசு தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். பிதாவுக்கு அவர் பேரில் இன்னும் அதிக பிரியம் உண்டாயிற்று. அடுத்த வசனம் பாருங்க, 18, ஒருவனும், யூத அதிகாரிகளோ ரோம அரசாங்கமோ, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அப்படின்னா வலிய ஒப்பு கொடுத்தல். இட் வாஸ் அ வாலண்டரி டெத்து. வலிய ஒப்பு கொடுத்தல். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் ஜீவனை நான் கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பிறகு என்ன அதிகாரம்? அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கொடுக்கும் இயேசு, பெற்றுக்கொள்ளும் இயேசு, தம்மை தாமே வலிய ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யார்? தப்பாக சொல்வீங்களே பதில், தப்பாக சொல்லுவோம். அது எப்படியா? யூதாஸ் காட்டி கொடுத்தான்னு சொல்லுவோம், தப்பு. இயேசு தம்மை தாமே காட்டி கொடுத்தார். தெரியுமா உங்களுக்கு? ஜீசஸ் betrayed himself. கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க வருகிறார்கள். அப்போது ஆண்டவருக்கு தம்மை குறித்த கவலை இல்லை, தம்முடைய சீஷர்களை குறித்த பாரம் உண்டு. அவர்களை எப்படியாவது தப்புவிக்க வேண்டும், அவர் தலை தப்ப வேண்டும் என்று கருதி வலிய தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? வந்தவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் என்று சொல்கிறார். அவர் சொன்ன மாத்திரத்திலேயே நான் என்ற வார்த்தையிலே வல்லமை உண்டு. அப்படியே மயங்கி பின்னிட்டு விழுந்தார்கள், பிடிக்க முடியவில்லை. திரும்ப கண்களை கசக்கி கொண்டு எழும்பி வருகிறார்கள். ஆண்டவர் மீண்டும் கேட்கிறார், தம்முடைய சீஷர்கள் பால் கரிசனையும் அன்பும் கொண்டு, ஆமா யாரை தேடுகிறீர்கள்? வந்தவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். தம்மை கைது செய்ய ஆண்டவர் வலிய ஒப்பு கொடுத்தார். ஜீசஸ் betrayed himself என்று சொல்லி நாம் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார், என்னை பிடிச்சிட்டு போங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்க. தன்னுடைய சீஷர்களை விட்டு விடுமாறு ஆண்டவர் கேட்டுக்கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமையா, ஆண்டவர் தான் தன்னை ஒப்பு கொடுத்தாச்ச. திரும்ப அந்த எந்த யூதாஸ் காரியோத்து, அவன் எதற்கு வந்து ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்க வேண்டும்? 3 காரணங்கள். 1, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? ஒருவன் காட்டி கொடுக்க வேண்டும், அது நிறைவேறத்தக்கதாக. 2, ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். 12 ஒருவன் யூதாஸ். ஆண்டவருடைய வாக்கும் நிறைவேற வேண்டும். 3, 30 வெள்ளிக்காசுகளை யூதாஸ் காரியத்தை வைத்திருக்கிறான். இப்போ ஆண்டவர் தம்மை தாமே காட்டி கொடுத்து விட்டால் அந்த 30 வெள்ளிக்காசுகளையும் பிடுங்கி கொண்டு போய் விடுவார்கள். எதுக்கு உனக்கு இந்த காசு? அவர் தான் ஏற்கனவே தம்மை காட்டி கொடுத்தாயிற்றே என்று சொல்வார்கள். எனவே அந்த காசை இழக்க யூதாஸ் விரும்பவில்லை. 3 காரணங்கள். ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே காட்டி கொடுத்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். வலிய ஒப்பு கொடுத்தவர். ஆண்டவர் நிறைவேற்றிய மரணம், வலிய நிறைவேற்றிய மரணம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 2வதாக அது வன்முறையான மரணம். First of all, it was a voluntary death. Secondly, it was a violent death. வன்முறையான மரணம். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய வேதனையின் சித்திரம் ஏசாயா 53ஆம் அதிகாரம். மனதிலே வேதனை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? மாம்சத்திலே வேதனை, நொறுக்கப்பட்டார். ஆண்டவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம்.
சிலுவை மரணம் வேதனையான மரணம், அவமானமான மரணம். யூதர்கள் அதை செய்ய மாட்டார்கள், கிரேக்கர்கள் அதை செய்ய மாட்டார்கள், ரோமர்கள் தான் செய்வார்கள். சிலுவையிலே ஒரு கைதி அறைந்து அப்படியே தொங்க விட்டு விடுவார்கள். அந்த ஆள் மரிக்க ஏறக்குறைய 7 நாட்கள் ஆகும். 7 நாட்கள் வரை அவன் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏறக்குறைய 6வது நாள் அல்லது 7வது நாள் அல்லது 8வது நாள், அதற்கு பிறகுதான் அவன் மரிப்பான். அதுவரை அவமானத்தின் சின்னமாக அவன் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. மரித்து விட்டால் உடனே அடக்கம் பண்ணி விடுவார்களே. ஆண்டவர் மரித்து விட்டார். ஒரு தீர்க்க தரிசனம் அவரை பற்றி உண்டு. அவனுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எதற்கு சிலுவையில் தொங்கக்கூடிய கைதிகளின் கால் எலும்புகளை, கை எலும்புகளை முறிக்கிறார்கள்? எலும்புகளை முறிச்சாச்சுன்னா உடனே ரத்தம், எல்லா ரத்தமும் சரீரத்தை விட்டு கீழே ஒழுகிவிடும், சீக்கிரம் சாவு வரும். ஆண்டவருடைய எலும்புகளை முறிக்க போனார்கள், முறிக்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர் இறந்து போயிருந்தார், அதனால் முறிக்கப்படவில்லை. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. ஆண்டவர் மரித்தார். வன்முறையான மரணம் என்று சொல்லி அவருடைய மரணத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக வலிய நிறைவேற்றிய மரணம் உங்களுக்காக, எனக்காக. 2வதாக வன்முறையான மரணம். 3வதாக வலிமை அற்றவர்களுக்கான மரணம், வைக்கேரியஸ் டெத் என்று சொல்வார்கள். வலிமை அற்றவர்களுக்கான மரணம், வலிமையற்றவர்களுக்காக மரணம். நமக்காக இயேசுவானவர் சிலுவையிலே மரித்தார். இந்த கருத்து எங்கே காணப்படுகிறது? ரோமர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எப்படி நமக்காக வலிமையற்றவர்களுக்காக மரித்தார் என்ற கருத்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாக வாசிக்கிறோம். நம்மால் மரிக்க முடியாது, மரிப்பதற்கு பலன் இல்லை, மரிப்பதற்கு இஷ்டமில்லை. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம், மரித்து ஆக வேண்டும். யார்? நாம். நமக்காக, நம்முடைய இடத்திலே, நம்முடைய சார்பிலே கிறிஸ்து மரித்தார். எங்கே? ரோமர் 5:6 முதல். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பலவீனர்கள், அவர்களுக்காக ஆண்டவர் மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8 நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். முதலாவதாக பலவீனருக்கான மரணம், 2வதாக பாவிகளுக்காக மரணம், வலிமையற்றவர்களுக்காக ஆண்டவர் மரிக்கிறார். 3வதாக 9ஆம் வசனம் முதல் பாருங்கள். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே சத்துருக்களுக்கான மரணம், பகைவர்களுக்கான மரணம் என்று சொல்லலாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆக பலவீனருக்கான மரணம், பாவிகளுக்கான மரணம், பகைவர்களுக்கான மரணம். ஆண்டவரே எனக்காக மரியும் ஆண்டவரே. யார் கேட்டாங்க? மரிப்பதற்காக கேட்காதவர்களுக்கு, எனக்காக மரியும் என்று கேட்க நினைக்காதவர்களுக்கு ஆண்டவர் வலிய மரித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய மரணம் வலிய நிறைவேற்றிய மரணம், அவருடைய மரணம் வன்முறையான மரணம், அவருடைய மரணம் வலிமையற்றவர்களுக்கான மரணம். நாம் பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து பிறந்து நமக்காக இறந்தார். ஆண்டவரே எனக்காக நீர் இறந்து விடும் என்று சொல்லவில்லை, அவரே நமக்காக இறந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எதற்காக? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். மரிப்பதற்காகவே பிறந்தவர், நமக்காக மரிக்க, நம்முடைய இடத்திலே மரிக்க ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக வலிய நிறைவேற்றிய மரணம், 2வதாக வன்முறையான மரணம், 3வதாக வலிமை அற்றவர்களுக்கான மரணம், 4வதாக வெற்றிகரமான மரணம். இது ஒரு விக்டோரியஸ் டெத், வெற்றிகரமான மரணம். முடிந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார, அவங்கெல்லாம் சொல்லியிருக்கணும். எவங்க? எதிரிகள், சிலுவையில் அறைந்தவர்கள், அவங்க சொல்லியிருக்கணும் முடிந்ததுன்னு. எப்படி சொல்லுவாங்க? அவரை பிடித்தோம், நன்றாக அடித்தோம், இரத்தத்தை வடித்தோம், கல்லறையில் அடைத்தோம், கதையை முடித்தோம், முடிந்தது
எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீர்த்து தள்ளிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் எதிரிகள் சொல்ல வேண்டிய வார்த்தையை இயேசு சொல்கிறார், முடிந்தது. பாவத்தை, பிசாசை, மாம்சத்தை வென்று கொன்று முடித்து வெற்றி சேர்ந்தேன் ஆண்டவர் அல்லவா சொல்கிறார். எதிரிகள் சொல்ல வேண்டிய வார்த்தையை இயேசு சொன்னதினாலே வெற்றி. முடிந்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முழங்கினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையையும், ரட்சிப்பின் வேலையையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் முழங்குவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, எதற்காக ஆண்டவர் மரித்தார்? ஏற்கனவே சொன்னோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். இயேசு நமக்காக ஜீவனை விட்டார். இன்னும் சில காரணங்கள், முக்கியமான காரணங்கள். முதலாவதாக, சில வார்த்தைகளை நான் ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு தமிழில் உங்களுக்கு விளக்க பிரயாசப்படுவேன். சரியா? முதலாவதாக, ஆண்டவர் மரித்ததற்கு காரணம் அட்டோன்மெண்ட் என்று சொல்கிறார்கள். அட்டோன்மெண்ட், நம்மை ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரோடு ஒருமுகப்படுத்தத்தக்கதாக, ஒப்புரவுபடுத்தத்தக்கதாக, நம்மை தேவனுடைய கரங்களோடு இணைக்கத்தக்கதாக ஆண்டவர் மரித்தார். எப்படி? நம்முடைய பாவங்களை அவர் மூடினார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மூடினார். பலவீனருக்காக, பாவிகளுக்காக, பகைவர்களுக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவங்களை மறுக்கிறவர்கள் உண்டு, பாவங்களை மறைக்கிறவர்கள் உண்டு, பாவங்களை மறக்கிறவர்கள் உண்டு. பாவங்களை மறுத்தது யார்? ஆதாம் ஏவாள். இல்லை, நான் இல்லை, அவா இல்லை, அது மறுத்தார்களே. பாவத்தை மறுக்கக்கூடியவர்கள் உண்டு, பாவத்தை மறைக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆகான் போன்றவர்கள் திருடிய காரியங்களை எல்லாம், திருடிய பொக்கிஷங்களை எல்லாம் மண்ணுக்குள் மறைத்தானே, மண்ணுக்குள்ளே மறைந்து போனானே. பாவங்களை மறைக்கிறவர்கள் உண்டு, பாவங்களை மறக்கிறவர்கள் உண்டு. பாவம் செய்துவிட்டு, விபசாரம் பண்ணிவிட்டு, அதை மறைக்க கொலையும் செய்துவிட்டு மறந்தே போனானே, ஓராண்டுக்கு மேலாக மறந்தவனுடைய பாவம் நினைப்பூட்டப்பட்டது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வெளிக்கு வராத மறைபொருள் இல்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எந்த பாவமோ, அது அந்தரங்க பாவமோ அல்லது வெளியரங்க பாவமோ, அது நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாவத்தை மறுக்கிறீர்களா? பாவத்தை மறைக்கிறீர்களா? பாவத்தை மறக்கிறீர்களா? எந்த பாவமும் உங்களால் மூடப்பட முடியாது. எந்த பாவத்தை மூடுகிறவர்? தெய்வம். அதுதான் அட்டோன்மெண்ட், பாவத்தை மூடக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 32 எடுங்கள். சங்கீதம் 32 சில வசனங்களை நான் பார்ப்போமே. சங்கீதம் 32. பாவங்களை மூடுவது நாமா தெய்வமா? பாவங்களை மூடுவது நம்முடைய நற்கிரியைகளா, ஆண்டவர் சிலுவையிலே செய்த கிரியையினாலா? சங்கீதம் 32. பாவத்திற்கு எத்தனை விளக்கங்கள்! எவனுடைய மீறுதல், முதலாவதாக மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் இரண்டாவது வார்த்தை மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமம் மூன்றாவது வார்த்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் நாலாவது வார்த்தை கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். மீறுதல், பாவம், அக்கிரமம், கபடம், 4 வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? மீறுதல்னா என்ன? தண்டவாளத்தில் ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு தண்டவாளம் விலகிவிட்டால் ரயில் கவிழ்ந்து விடும். மீறுதல் அதுதான். நேரடியாக தெளிவாக ஆண்டவர் வகுத்த வழிகளிலே, ஆண்டவருடைய விதிகளிலே வாழ வேண்டும். மீறினால் ஆபத்து. மீறுதல். அடுத்த வார்த்தை என்ன? பாவம். அதுக்கு என்ன அர்த்தம்? மிஸ்ஸிங் த மார்க்னு சொல்றாங்களே, குறி தவறல், அதுதான் பாவம். அங்கே பறவை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, அம்பினால் எய்கிறான், பறவை பறந்து விடுகிறது, குறி தவறுகிறது. குறி தவறுகிற வாழ்க்கை, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் குறித்த நெறிகளை விட்டு விலகி வாழக்கூடிய வாழ்க்கை பாவம். மூன்றாவது வார்த்தை என்ன? அக்கிரமம். கிரமம் அப்படின்னா ஒழுங்கு, அக்கிரமம்னா ஒழுங்கின்மை. அடுத்த வார்த்தை கபடம். படம்னு என்னது? படம் பார்க்குறீங்களே, படம்னா என்னது? தெளிவான காட்சி. கபடம் என்ன? தெளிவற்ற காட்சி, தெளிவில்லாத வாழ்க்கை. என்னென்ன வார்த்தைகள் பாருங்க.
மீறுதல், பாவம், அக்கிரமம், கபடு, இதெல்லாம் நாம் மூட முடியாது. கடவுள் மூட வேண்டும், கர்த்தர் மூட வேண்டும். அதைத்தான் இந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இல்லை மூடப்படலை அப்படின்னா அபாக்கியவான் என்பது பொருளாகும். மூடப்பட வேண்டும். மூடுகிறவர் தெய்வம். நாம் மூட ட்ரை பண்ணினால், முயற்சித்தால் வெளியரங்கமாகிவிடும். அத்தி இலைகளை தைத்து ஆடைகளாக அணிந்து கொண்டு தங்கள் பாவத்தை மூடினார்களே, அது விலகிவிட்டதே, வெளியரங்கமாகிவிட்டதே. ஆனால் மிருகத்தை கொன்று தோலாடை உண்டு பண்ணி ஆண்டவர் மூடினாரே, நீதியின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் ஆடையை தரித்தாரே, அது நிலைக்கும். ஆண்டவர் பாவங்களை மூடக்கூடியவர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவது வார்த்தை அட்ரோன்மெண்ட், பாவத்தை மூடுவது. மூடுவது யார்? தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு வார்த்தை ப்ரொபிஷியேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அதற்கு பொருள் என்ன? கிருபாசனம், கிருபாதார பலி, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கிருபாதார பலி அவரே என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிருபையின் ஆதாரம். அது யாரு? ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து. கிருபாதார பலி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிருபை இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. விபசாரம் பண்ணினால் எத்தனை ஆண்டு தண்டனைகள். பின்னர் யூதர்கள் மத்தியிலே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். என்ன பாவம் பண்ணினியோ அதற்கேற்ப தண்டனை. பின்ன கொலை செய்தால் அதற்கேற்ப, கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். விபசாரம் செய்தானே தாவீது, கொலை செய்தானே தாவீது, என்ன தண்டனை? அவன் அரசனாக இருக்கலாம், அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் ஒரே தண்டனை தான். ஜெயிலில் தூக்கி போடுவாங்க, பிறகு சிறைச்சாலைக்கு பிறகு சிறைச்சேதம் பண்ணுவாங்க. இது தண்டனை. என்ன செய்வான் தாவீது? என்ன செய்வான் தாவீது? தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 51ஆம் சங்கீதம். கிருபை, இரக்கம். ஏனென்றால் செய்த பாவங்களுக்கு தண்டனை சிறை அல்லது சிறைச்சேதம். அதை மூடி மறைக்கத்தக்கதாக கிருபை ஆண்டவர், கிருபையை தாவீது கிட்டிச் சேர்ந்து கிருபாசனத்தை பற்றி கொள்வதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக பாவத்தை மூடுவது தெய்வம். எதனாலே? அவர் மரித்ததினாலே. இரண்டாவதாக கிருபையின் ஆசன தண்டையிலே கிட்டிச் சேரத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு ஆவணம் செய்கிறார். மூன்றாவதாக ஆங்கில வார்த்தை சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்கிறார்கள். என்னது அது? ஒரு பாவிக்காக ஒரு பரிசுத்தன், ஒரு அக்கிரமக்காரனுக்காக ஒரு அறியாதவன், அறியாமையுள்ளவன், இன்னசென்ட் ஃபெல்லோ, அவனுடைய குற்றத்தை தானே ஏற்றுக்கொள்வது. நாம் பாவிகளாயிருக்கையில் பரிசுத்தர் இயேசு நமக்காக மரித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மன்னித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆளிடத்தில் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விட்டேன். கொடுக்க நிர்வாகம் இல்லை, கொடுக்க வசதி இல்லை. பொறுத்து பார்த்தார், கேட்டு பார்த்தால் கொடுக்கவே இல்லை. கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது. கேஸ் போட்டு விட்டார். நீதிபதிக்கு முன்பாக நடுங்கிக் கொண்டே இருக்கிறேன். என்ன செய்ய? என்னால் முடியாதே என்று கதறுகிறேன். தண்டனை தானே, தண்டனை பெற்றே ஆக வேண்டுமே. ஆனால் இரக்கமுள்ள நீதிபதி என்ன சொல்கிறார்? நீ கொடுக்க வேண்டிய 10 லட்சத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கொடுத்து எனக்கு ஒரு விடுதலை பத்திரத்தையும் எழுதி தருகிறார். எனக்கு விடுதலை. அந்த லெட்டரை, அந்த பத்திரத்தை நான் வாங்கி வைத்துக்கொண்டு என்னால் இதை நம்ப முடியவில்லையே, இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, இதை என்னால் விசுவாசிக்க முடியவில்லையே, இது என்ன என்று நான் புலம்பிக் கொண்டே இருந்தால் என்னை விடுவித்தவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஆனால் விடுவித்த நியாயாதிபதி, விடுவித்த நீதிபதி, விடுவித்தவருக்கு முன்பாக நான் அப்படியே சரணாகதியாக கீழே விழுந்து, நன்றி ஐயா, என் காலமெல்லாம் உங்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன் ஐயா, உங்களுக்கு சேவை செய்வேன் ஐயா, நீங்கள் எனக்கு கொடுத்த விடுதலை மகா பெரிய விடுதலை ஐயா என்று அவர் பாதபடியிலே விழுந்து கிடப்பேன் என்றால் நான் விசுவாசி, நான் நம்புகிறவன், நான் நன்றியுள்ளவன் என்பது பொருளாகும். நம்முடைய பாவங்களை இயேசுவானவர் தம்மிலே ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்தார். அவர் இரட்சகர் மட்டுமல்ல, அவர் நியாயாதிபதி, நீதிபதி. அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய ராஜா, நம்முடைய நீதிபதி, நம்முடைய நியாய பிரமாணிகர் என்றெல்லாம் ஏசாயாவிலே வாசிக்கிறோம். 33:22
அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய இடத்திலே, நம்முடைய சார்பிலே ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை விடுவித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக ஆண்டவர் எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களை மூடுவதற்காக. இரண்டாவதாக அவருடைய கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டிச் சேர்வதற்காக. மூன்றாவதாக நம்முடைய இடத்திலே தாமே வந்து மரித்து நமக்கு வேண்டிய விடுதலையை நமக்கு தந்தரல. நான்காவதாக நம்மை மீட்கும் பொருளை கொடுத்து நம்மை விடுவிக்க, நமக்காக ஆண்டவர் மீட்பு செய்ய நம்மை விடுவித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு ஜீவனை தர அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுருவிலே ஒரு சில வசனங்களை பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 வாசிப்போமே. 1 பேதுரு 1, 18, 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மீட்பு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற இரத்தம், அந்த இரத்தத்தை செலுத்தி நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நம்மை மீட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீட்பு அருள ஆண்டவர் மரித்தார். நம்மை மீட்க, பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவர் மரித்தார். இன்னொரு காரியம், அந்த மீட்பு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரிடம்ஷன். இப்பொழுது 5ஆவதாக சொல்லக்கூடிய வார்த்தை. ஐயா, என்னென்ன வார்த்தைகள் திரும்ப இருக்கா சொல்லுங்கய்யா. முதலாவதாக அட்டோன்மெண்ட், நம்மோடு ஆண்டவர் தம்மை இணைத்துக் கொள்ளத்தக்கதாக, நம்முடைய பாவங்களை மூடத்தக்கதாக. இரண்டாவதாக ப்ரொபிஷியேஷன், நம்முடைய கிருபாதார பலி அவரே. மூன்றாவதாக சப்ஸ்டிடியூஷன், நம்முடைய இடத்திலே அவர் தாம் வலிய நமக்காக மரித்ததினாலே. நான்காவதாக மீட்பு, நம்மை பாவங்களிலிருந்து மீட்க ஆண்டவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். 5ஆவதாக மீட்கும் பொருள். மீட்கும் பொருள் எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு 20:28 வாசிக்கிறோம். மார்க்கு 10:45 வாசிக்கிறோம். மார்க் எடுத்துக்கொள்ளுங்களேன், அதே வசனம்தான் மத்தேயுவிலும் காணப்படுகிறது. இருப்பினும் மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் மீட்கும் பொருளை கொடுத்தார். நாம் கொடுக்க வேண்டியது, நம்மால் கொடுக்க முடியாதது ஆண்டவர் நமக்காக கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதே வசனத்தை மத்தேயு 20:28 நாம் பார்க்கிறோம். மீட்கும் பொருளை கொடுத்து நம்மை விடுதலையாக்கினார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மால் எதையும் கொடுத்து ஈடுகட்ட முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்மையே கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கினார். எனவே வேதம் சொல்லுகிறது, கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. 1 கொரிந்தியர் 6, கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. எனவே கிறிஸ்துவை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கிரயம், இரத்த கிரயம். எப்படி? அப்போஸ்தலர் 20:28, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. சபைன்னா நீங்களும் நானும். சுய இரத்தத்தினாலே, அந்த சுய இரத்தம் அவருடைய மீட்கும் பொருள். இதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்து நம்மை மீட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக பாவிகளை ரட்சிக்க, உங்களையும் என்னையும் ரட்சிக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார், நமக்காக மரித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்காக மரித்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நமக்காக மரித்தார், நமக்காக ஜீவனை விட்டார், நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர் ஜீவன் விட்டார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்காக வலிய மரித்தீரே, எங்களுக்காக வன்முறையாக மரித்தீரே, எங்களுக்காக வலிமையற்ற எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே. வெற்றிகரமாக நீர் மரித்து ரட்சிப்பின் வேலை எங்களுக்காக முடித்தீரே. உமக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மூடத்தக்கதாக
கிருபாசன தண்டையில் நாங்கள் கிட்டிச் சேரத்தக்கதாக எங்களுடைய இடத்துல நீரே வலிய வந்து எங்களுக்கு மீட்கும் பொருளை அருளி செய்து கரையத்துக்கு எங்களை கொண்டீரே. அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. திருச்சபையாக எங்களை ஆக்கினீரே. நன்றி கர்த்தாவே. எனவே நன்றியோடு நாங்கள் வாழவும், நற்கிரியைகளை நாங்கள் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்யும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதல்ல, இது உம்முடைய ஈவு. நாங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு இது எங்களுடைய சன்மார்க்க கிரியையினாலும் உண்டானதல்ல, இது எங்களுடைய சடங்காச்சார கிரியையினாலும் உண்டானதல்ல, இது உம்முடைய ஈவு ஆண்டவரே. எனவே மனம் திரும்பி இந்த ஈவாகிய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கற்ற சத்தியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் உம்முடைய நாமத்திற்குள்ளாக, உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக நாங்கள் வழிநடத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.